என்னை விட்டாப்பா அப்படின்னு, என்னை விட்டாதீங்கப்பா, பா நீ வாப்பா அப்படின்னு. அளவு ஏதோ கூட போயிடுச்சு போல. கூட போனோன்னே அது கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்திலேயே வாந்தி வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு உடனே. எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா எப்பா அப்படின்னு அப்படியே போய் ஆஸ்பத்திரி செத்தா பொண்ணு இறந்து போச்சு. இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலம வரணும். மதுரையில் யூடியூபை பார்த்து உடல் பருமனை குறைப்பதற்காக வெங்காரம் சாப்பிட்ட கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அளவு ஏதோ கூட போயிடுச்சு போல. கூட போனோன்னே அது கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்திலேயே வாந்தி வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு உடனே. என்னை விட்டாப்பா அப்படின்னு, என்னை விட்டாதீங்கப்பா, நீ வாப்பா அப்படின்னு. வயிறு வலிக்குதுப்பா, ரத்தமா வருதுப்பா, என்னைய விட்டுறாதப்பா, எப்படியாவது காப்பாத்திடுப்பா என தந்தையை கட்டிப்பிடித்து கதறி அழுத மகள் சமூக வலைத்தளங்களை பார்த்து மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை எடுக்க வேண்டாம், எனது மகளை போன்று யாரையும் இழந்துவிடக் கூடாது என கூறிய தந்தையின் கண்ணீர் மனதை சுக்குநூறாக்கிறது. பொண்ணு உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிச்சு. இந்த யூடியூப்பை பார்த்து வெங்காரம் பொடியை வாங்கிட்டு உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. எப்பா வேணாம்ப்பா, ஏன்னா சாப்பிடக்கூடாப்பா, மருத்துவம் இல்லாமல் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைப்பா அதில் போட்டிருக்கு சாப்பிட்டா உடம்பு குறையும் சொல்கிறாங்க, அதிலே யூடியூப்பில் பார்த்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அளவு ஏதோ கூட போயிடுச்சு போல. கூட போனோன்னே அது கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்திலேயே வாந்தி வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு உடனே. உடம்பே சோர்வாகி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறோம். ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் அங்கே மருத்துவம் குளுக்கோஸ் ஏற்றுறாங்க. அதுலேயும் சரியாகலை. சரியாகாமல் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருந்துச்சு. நார்மலாக இருந்தோன்னே அப்புறம் ஒரு 12, 2 மணி 3 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டான் குளுக்கோஸ் ஏற்றிட்டு. வந்த பின்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 4 மணி வரையும் இதாக இருந்துச்சு. ஒரு 5, 6 மணி போல் திருப்பி வாந்தி வயிற்றால வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு. அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனேன். கூட்டு போய் குளுக்கோஸ் ஏற்றிட்டு திருப்பி 10 மணிக்கு வந்தோம். சரி சரியாயிரு அப்படின்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா அதனால பேச முடியல. பேசாம உளருது. அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கட்டிப்பிடிப்பா, என்னை விட்டாதப்பா அப்படின்னு, என்னை விட்டாதீங்கப்பா, நீ வாப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி என் நண்பனை ஃபோன் பண்ணிச்சு வர சொல்லி ஆட்டோவில் போகிறான். பார்த்தா உடம்பு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா அப்படின்னு அப்படியே போய் ஆஸ்பத்திரி செத்தா பொண்ணு இறந்து போச்சு. இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலம வரணும். உடல் மெலிகிறதுக்காக இந்த சின்ன பிள்ளைங்க போய் ஏதாவது பண்ணது வைக்க தேவையில்லாமல் சிலது மாற்றி சாப்பிட்றது ஏதாவது அப்படி தான் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று போய், என்னுடைய நண்பனுடைய பொண்ணு தான் போய் இந்த மாதிரி வெங்காரம் அப்படிங்கிற அது நிறையா யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதோ வாங்கி சாப்பிட்ருக்கு. அது அளவு ஏதோ கூடுதல் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலை. ஆனால் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வாந்தி பேந்தி அதிகமாகி ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் பயந்து போய் பேரண்ட்ஸ் மருத்துவத்துக்கு மருத்துவமனை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. கூப்பிட்டு போய் அலோபதியில் அவங்களும் மருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது கண்ட்ரோல் ஆகாமல் அன்றைக்கி இரவே உயிர் பறி போயிடுச்சு. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நாட்டு மருந்து ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க. யார்ட்டையும் கேட்டுட்டு மருத்துவருடைய உதவி இல்லாமல் எதுவும் சாப்பிடாதீங்க தயவுசெய்து. உடல் மெலிகிறது, அழகாகிறது அதெல்லாம் இயற்கையில் நம்ம கொடுக்குறத நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டியது. அதெல்லாம் சிந்தனை பண்ணாதீங்க தயவுசெய்து.
நாங்கள் இழந்து போய் இன்றைக்கி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம். இது ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம்னா தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுவீங்களா? யூடியூப்பில் பார்த்து தயவு செய்து யாரும் எதுவும் தன்னெடுத்தாக பண்ணாதீங்க. மருத்துவத்தை கேளுங்க, மருத்துவ குறிப்பு இல்லாமல் எதையுமே தயவு செய்து செய்யாதீங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.